அவரை தொடர்ந்து இன்றைய நிகழ்வின் முதன்மை அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பேராசிரியர் வல்லிபுரம் கனகசிங்கம் ஐயா அவர்கள், முன்னாள் உபவேந்தர், முகாமைத்துவத்துறை, கிழக்கு பல்கலைக்கழகம். தொடர்ந்து சிறப்பு அதிதிகளாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ஜனாப் MSM நசீர் ஐயா அவர்களையும், அவரை தொடர்ந்து சிறப்புறும் ஆளுமை என்ற தலைப்பில் இங்கே சிறப்பித்துக் கொண்டிருக்கும் திரு ஓ குலேந்திரன் ஐயா ஓய்வு நிலை உதவி கல்விப்பணிப்பாளர் அவர்களையும், தொடர்ந்து நூல் அறிமுக உரை வீரனாக்குவது எது என்ற நூலின் அறிமுக உரையினை வழங்குவதற்கு வருகை தந்திருக்கும் கவிச்சுடர் சிவரமணி அவர்களையும், சங்கம் வளர்த்த தமிழின் புகழ்பாடு தங்கு தடையின்றி தரணியை நீ ஆளு என்று உரைத்து இன்றைய நாள் திருகோணமலையில் நீங்களும் எழுதலாம் வாசகர் வட்டத்தின் ஆசிரியர் SR தனபாலசிங்கம் ஐயா அவர்களுடைய இரு நூல்கள் வீரனாக்குவது எது, கால நதியின் சில துளிகள், இரு நூல்களும் இன்றைய தினம் வெளியீடு காண்கின்றது. இந்நிகழ்விற்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து நல்லுறவுகளையும் வரவேற்றுக் கொண்டு முதலில் மங்கள சுடரேற்றல் நிகழ்வு இடம்பெறும். சுடரினை ஏற்றி வைப்பதற்காக இந்நிகழ்வினை தலைமையேற்று நடாத்திக் கொண்டிருக்கும் திருகோணமலை தமிழ்ச் சங்கத்தின் தலைவர் திருமலை நவம் ஐயா அவர்களை ஏற்றி வைக்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். அவரை தொடர்ந்து இன்றைய நிகழ்வின் முதன்மை அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பேராசிரியர் வல்லிபுரம் கனகசிங்கம் ஐயா அவர்கள், முன்னாள் உபவேந்தர், முகாமைத்துவத்துறை, கிழக்கு பல்கலைக்கழகம். தொடர்ந்து சிறப்பு அதிதிகளாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ஜனாப் MSM நசீர் ஐயா அவர்களையும், அவரை தொடர்ந்து சிறப்புறும் ஆளுமை என்ற தலைப்பில் இங்கே சிறப்பித்துக் கொண்டிருக்கும் திரு ஓ குலேந்திரன் ஐயா ஓய்வு நிலை உதவி கல்விப்பணிப்பாளர் அவர்களையும், தொடர்ந்து நூல் அறிமுக உரை வீரனாக்குவது எது என்ற நூலின் அறிமுக உரையினை வழங்குவதற்கு வருகை தந்திருக்கும் கவிச்சுடர் சிவரமணி அவர்களையும், இந்நூல் வெளியீட்டின் முதல் பிரதியினை பெறுவதற்காக வருகை தந்திருக்கும் சூசை எட்வர்ட் ஐயா எழுத்தாளர் அவர்களையும், தொடர்ந்து மதிப்பீட்டுரையினை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கின்ற இலக்கிய ஆய்வாளர் முரளிதரன் ஐயா அவர்களையும், உரையினை ஆற்றுவதற்காக வருகை தந்திருக்கின்ற சிரேஷ்ட ஊடகவியலாளர் நீங்களும் எழுதலாம் சிற்றுதல் சார்பு இயங்கியலும் 2027 முதல் என்ற தலைப்பில் வருகை தந்திருக்கின்ற அச்சுதன் அவர்களையும், அவரை தொடர்ந்து மதிப்பீட்டுரையை வழங்குவதற்காக ஓய்வு நிலை நீதிமன்ற பதிவாளர் ஆசிரியர் நேயம் குரல் MSM நியாஸ் ஐயா அவர்களையும், மூத்த எழுத்தாளர் செலிதாசன் ஐயா அவர்களையும்,
அவரைத் தொடர்ந்து எழுத்தாளர் யோகானந்தம் ஐயா அவர்களையும் ஓய்வு நிலை வெளியேற்றல் பணிப்பாளர் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களையும் ஓய்வு நிலை கலாசார உத்தியோகத்தர் கோடீஸ்வரன் ஐயா அவர்களையும் சட்டத்தரணி ஐஸ்வர்யா அவர்களையும் தொடர்ந்து இந்நூல்களின் நூலாசிரியர் எஸ்.ஆர். தனபாலசிங்கம் ஐயா அவர்களையும் ஏற்றி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலையும் இருக்கு. மங்கள சுடரினை ஏற்றி வைத்த அனைத்து நல்லுறவுகளுக்கும் நன்றி. நன்றி. புதையினை வழங்குவதற்காக இந்நூல்களின் நூலாசிரியர் அவர்களை அன்போடு அழைத்தது. வரவேற்பை நிகழ்த்த இருக்கின்ற பல்கலைக்கழக மாணவி திடீரென அவருக்கு பரீட்சை நிமித்தம் அழைக்கப்பட்டமையால் அந்த வரவேற்பை என்ற பொறுப்பை மேலும் சொன்னால் நன்றி உரை சொல்லுகின்ற பொழுது அந்த நன்றிகளை சொல்லுகின்ற பொழுது எனக்கான அந்த சுமை குறையும். இந்த நிகழ்வு ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டு திகதி குறிப்பிடப்பட்டு பிற்போடப்பட்ட ஒரு நிகழ்வை செய்வது என்பதால் மிகவும் கடினமான முயற்சி. அன்று கூட அந்த கடும் மழையிலும் 30க்கும் மேற்பட்டவர்கள் வந்திருந்தார்கள். ஏதோ எனக்கு அன்று முடிவெடுக்க முடியவில்லை. பிற்போட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. அன்று வந்தவர்கள் மீண்டும் இங்கு வந்தமை இந்தளவு வந்தமை திருப்தி அளிக்கின்றது. அந்த வகையில் வரவேற்பதை இந்த நிகழ்வு இந்த நூல் வெளியீட்டு விழாவை செய்வதற்கு நான் யோசித்திருக்கவில்லை. ஏனென்றால் இந்த வெளியீட்டு விழாவில் சிரமம். ஆனாலும் இது எனது நூல் அல்ல. அதைத்தான் நான் அந்த என்னுடைய அழைப்புகளில் பாருங்கள், முன்னுக்கு எஸ்.ஆர். தனபாலசிங்கத்தின் இரு நூல்கள் என்று நான் அதில் குறிப்பிடவில்லை. என்று சொன்னால் இது ஒரு தொகுப்பு, நான் சார்ந்த விடயங்களை சொல்லுகின்ற தொகுப்பு என்ற அடிப்படையில் நான் அதற்கு விளக்கம் சொல்லிவிட்டேன். சரி, ஓகே. இந்த நிகழ்வுக்கு வருகை வந்திருக்கும் அனைவரையும் முதற்கால் வருக வரவேற்கின்றேன். இந்நிகழ்வுக்கு தலைவராகிக் கொண்டிருக்கும் திருமலை நவம் மூத்த எழுத்தாளர், தமிழ்ச்சங்கத்தின் தலைவர், அவரை பற்றி நான் உங்களுக்கு விட தேவையில்லை. அவரை வருக என முதற்கால் வரவேற்கின்றேன். அதனைத் தொடர்ந்து இந்த விழாவில் பிரதம அதிதியாக கலந்து விளம்பித்துக் கொண்டிருக்கும் பேராசிரியர், முன்னாள் கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர், பேராசிரியர் அவர்களை வருக என வரவேற்கின்றேன். அவர் இங்குதான் ஜப்பானுக்கு போய் காலை வந்து இறங்கிய கையோடு இங்கே வந்திருக்கிறார் என்பதை அவருடைய பொறுப்புணர்வும் சமூக அக்கறையும் என்ற அடிப்படையிலே அவரை வருக என நான் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்து இந்த நிகழ்வுக்கு
சிறப்பு விருந்தினராக இருக்கின்ற எல்லோருமே ஒரு வகையில் நீதிமன்ற பதிவாளர்கள் இங்கே 3 பேர் நான் போட்டிருக்கிறேன். நசீர் அவர்கள் மும்மொழி புலமை உள்ளவர், அவரை கேதர்மா வந்தோன்றிருக்கிறார் நினைக்கின்றேன். அவர் ஒரு நீதிமன்ற அவர்களையும் இந்த இடத்திலே வருவதற்கு வரவேற்கின்றேன். அத்தோடு இங்கே சிறப்பிலும் ஆளுமை குலேந்திரன் பொய்சார கல்வி அவர்களையும் வருவ வரவேற்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். மேலும் இந்த நிகழ்வு அறிமுக உரை ஆற்ற இருக்கும் சிவராமணி முதல் பிரதியை எங்கும் எனது நிகழ்வில் முதல் பிரதியை பெறுகின்ற ஒரு நபராக மூத்த எழுத்தாளர் குறிப்பிட்டவர்கள் இருப்பார். அவர் ஒரு இலக்கிய பாரம்பரியம், தமிழ் நாவல் துறை ஒரு திருப்புமணியை ஏற்படுத்திய ரோபர்ட் புதியதோர் உலகம் உடைய தமையனார் கோவிந்தன் அவருடைய தமையனார் என்பது பெருமைக்குரிய விடயம். அடுத்து மணிப்பூட்டரை வழங்க வந்திருக்கும் முரளிதரன் அண்மை காலத்தில் திருவோணமலை மண்ணில் ஒரு சிறந்த விமர்சகராக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஒருவர். அவரையும் வருக என வரவேற்கின்றேன். அத்தோடு எமது திருவோணமலை மண்ணிலே ஊடக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற அச்சுதன் அவர்களையும், எங்கும் அம்மோடு இருக்கின்ற நியாம் எந்த நிகழ்விலும் அவர் எனக்கு துணையாக இருப்பார். அந்த அடிப்படையிலே ஒரு நேயம் குரல் போன்ற பத்தியலாசிரியர் அவரையும் வருக என வரவேற்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நூலை இந்த நிகழ்வை தொகுத்து வழங்கும் சுயந்தினி அவர்களையும், மேலும் விழாவுக்கு வருகாது இருக்கின்ற அனைவரையும் வருக என வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி. அமைக்கப்பட்டிருக்கின்ற இருக்கைகளில் வந்து அமருமாறு தயவுடன் வேண்டுகிறது. நூல் வெளியீடு. இன்றைய இரு நூல்கள் வீரனாக்குவது எது, பாலநதியின் சில துளிகள். இரு நூல்களின் முதல் பிரதியினை பெற்றுக் கொள்வதற்காக எழுத்தாளர் சூசை எட்வர்ட் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். தொடர்ந்து முதன்மை அதிதி அவர்களுக்கான நூல்களை நூலாசிரியர் அவர்கள் வழங்குவார்கள். தொடர்ந்து நூல்களை பெற்றுக் கொள்வதற்காக சிறப்பு அதிதிகள் ஜனாப் எம் நசீர் ஐயா அவர்களை அவரைத் தொடர்ந்து கவிஞர் ஜோகானந்தமையா அவர்களையும், அவர்களைத் தொடர்ந்து சட்டத்தரணி ஐஸ்வர்யா அவர்களையும், நூர்தீன் அம்மணி அவர்களையும், நூல்களை வழங்கி வைத்த தலைவர் தமிழ்ச்சங்கம் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, தொடர்ந்து நூல்களை வழங்கி வைப்பதற்காக திரு குலேந்திரன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன்.
திரு ஜெசிந்தா ஆய்வாளர் ஜதீந்திரா அவர்களையும், ஊடகவியலாளர் அச்சுதன் அவர்களையும், கவிஞர் ஜானவன் அவர்களையும், விருதுகளை வழங்கி வைத்த குலேந்திரன் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு கவிஞர் கொட்டியாரன் அவர்களையும், எழுத்தாளர் A.W. முர்ஷித் சார் அவர்களையும், வே. பார்த்திபன் அவர்களையும், நூற்பிரதிகளை வழங்கி வைத்த நசீசர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நூல்களை வழங்கி வைப்பதற்காக நூலாசிரியர் S.R. தனபால் சிங்கம் ஐயா அவர்கள், எஸ். கலாசார உத்தியோகத்தர் கோடீஸ்வரன் ஐயா அவர்களை பெற்றுக் கொள்ளுமாறு. அடுத்து சிவரமணி அவர்களையும், அறிவிக்குமாறு கேட்டுக் கொள்கிறேன். நன்றி. அடுத்து ஆளுமை சிறப்பித்தல் நிகழ்வு. ஓய்வு நிலை உதவி கல்வி பணிப்பாளர் ஓ. குலேந்திரன் ஐயா அவர்களுடைய சமூக பணியை பாராட்டி நீங்களும் எழுதலாம் வாசகர் வட்டத்தினால் இன்றைய நாள் அவருக்கான கௌரவிப்பு நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. இந்நிகழ்வில் அனைத்து அதிதிகளையும் அவருக்கான அந்த ஆளுமையை சிறப்பித்தல் நிகழ்வில் பங்கு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வதோடு வள்ளிபுரம் கனசிங்கம் ஐயா அவர்களையும் பாராட்டு பத்திரத்தை வழங்குவதற்காக S.R. தனபால் சிங்கம் ஐயா அவர்களையும் மாலை அணிவித்து அவரை கௌரவப்படுத்துவதற்காக தலைவர் திருகோணமலை தமிழ்ச்சங்கம் நவமையா அவர்களையும் அன்போடு அழைக்கின்றனர். எழுதலாம் வாசகர் வட்டம் 2025 சமூக பணிக்கான பாராட்டு பத்திரம். திரு ஒப்பிலாமணி குலேந்திரன் அவர்கள் 1970 பலநோக்கு கூட்டுறவு சங்க கிராமிய வங்கியில் காசாளராக ஆரம்பித்து ஆசிரியர், வளர்ந்தோர் கல்வி மாவட்ட இணைப்பாளர், முறைசாரா உதவி கல்வி பணிப்பாளர், தொலைக்கல்வி போதனாசிரியர் என்ற உத்தியோகபூர்வ கடமைகளுக்கு அப்பால் ஊடகவியலாளர், இந்து வாலிப சங்கத்தின் செயலாளர்,
தமிழரசு கட்சி மூதூர் கிளை வாலிப முன்னணி செயலாளர், உவர்மலை பல்நோக்கு கூட்டுறவு சங்க கிளை உப தலைவர், அறிவொளி பாலர் பாடசாலை முறைசாரா கல்வி இயக்குனர், உலக தமிழர் கலை மற்றும் பண்பாட்டு பேரவை இலங்கை கிளையின் உபதலைவர், நீங்களும் எழுதலாம் வாசகர் வட்டத்தின் வளவாளர், திருவோணமலை தமிழ்ச்சங்க உறுப்பினர் என இன்னொரு பல சமூக நல பணிகளை பாராட்டி நீங்களும் எழுதலாம் வாசகர் வட்டத்தினால் 27/9/2025 ஏற்பாடு செய்யப்பட்ட நூல் வெளியீட்டு விழாவில் கற்றறிந்த ஆன்றோர் முன்னிலையில் இப்பாராட்டு பத்திரம் வழங்கி வைக்கப்படுகின்றது. நன்றி. அடுத்து ஏற்பும் நன்றியுரையும். இரு நூல்கள் வீணாக்குவது எது, காலநதியின் சில துளிகள். ஆசிரியர் அவர்களின் இரு நூல்களும் நூலாசிரியர் எஸ்.ஆர். தனபாலசிங்கம் ஐயா அவர்களை ஏற்பும் நன்றியுடனே வழங்குவதற்காக அழைக்கின்றேன். முதலில் நன்றியை கூறிக்கொள்கின்றேன். மறந்தாலும் இந்த நிகழ்வுக்கு பிரதம விருந்தினராக நான் அழைத்த போது நான் தேடிக்கொண்டிருந்தேன். அதிகமாக நிகழ்வுகளுக்கு ஒரே முகத்தை அழைத்து எங்களுக்கு அழைத்து போய்விட்டது. யாரை அழைக்கலாம் என்று நினைத்தேன். திருவோணமலை மண் கொஞ்சம் பலவாளர் குறைந்த இடம்தான். பேராசிரியர்கள் எண்ணிக்கையில் குறைந்து அதாவது திருவோணமலை மண்ணில் பிறந்தவர்கள் வெளிநாடுகளில் இருக்கிறார்கள். யாழ்ப்பாணத்தில் வெளிநாடுகளில் இருக்கிற அளவுக்கு அங்கே ஏதோ ஒரு உருவாக்கம் நடக்கும். அல்லது அங்கே வருவார்கள், போனவர்கள் திரும்ப வருவார்கள், எங்கோ இடத்தில் பிடித்துக் கொள்ளலாம். எனவே நான் இந்த நிகழ்வுக்கு ஒரு பேராசிரியரை அழைக்க வேண்டும் என்று யோசித்தேன். அவர் அப்படி ஏதோ ஒரு வகையில் அவருக்கும் எனக்கும் ஒரே மாடியிலே மேற்தளத்திலும் கீழ்த்தளத்திலும் இருக்க வேண்டி ஏற்பட்டது. மற்றது இன்னொரு வகை தொடர்பு, அந்த நினைவேந்தல் செய்த போது அவருடைய மாமனார் தம்பராஜா அவர்களையும் நாங்கள் நினைவு கூர்ந்தோம். இந்த மண்ணிலே அவர் ஒரு தொழில் பொருளியலாளர், கலாநிதி செலவிடம் அவருக்கு தெரியும். அவருடன் கல்வெட்டு கண்ணறை இருந்தன. எனக்கு தெரியாத போதிலும் கூட நான் பல நண்பர்களும் விசாரிப்பேன், இந்த மண்ணில் கௌரவிக்கப்பட வேண்டியவர்கள் யார், நினைவேந்தப்பட வேண்டியவர்கள் யார் என்ற ஒரு தேடலின் அடிப்படையில் தான் வரதிக்கிறேன். ஏனென்றால் நாங்கள் அவர்களை கௌரவிக்க வேண்டும். நாங்கள் கௌரவிக்காவிட்டால், நாங்கள் நினைவு கூறாவிட்டால் யார் நினைவு கூறுவது? அந்த சமூக பொறுப்பை தினந்தோறும் நினைத்து எப்பொழுதும் நான் சமூகம் பற்றிய பூர்ண அவதானிப்போடும் பத்திரிகைகள் செய்தி வாசிக்கின்ற பொழுது கூட அது என் உள்ளத்தை தைக்கின்ற விடயமாகவே வாசிக்கிறேன். நான் ஒரு பதிவை போட்டிருந்தேன். 2007 இளஞ்செழியனுக்கு ஒரு கடிதம். நான் ஒரு இந்த ஆவணத்தில, இந்த புத்தகத்தில என்னுடைய பல்வகையான பாத்திரங்களை போட்டிருக்கிறேன். ஏனென்றால் எல்லா கட்டுரைகளையும் ஆவணப்படுத்த முடியாது. ஒரு ஊடகவியலாளனாக ஆரம்பத்தில் நாளடியில கவிதைகள், நான் சில வேலைகள். ஆனால் இதுல இருக்கிற 90% இந்த புத்தகத்தில் 2 புத்தகம் சேர்த்து பார்த்தாலும் 90% இந்த பெயர் இதுக்கு உள்வாங்கப்பட்ட பலர் இங்கு வரவில்லை. ஆனால் எல்லோரையும் நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். ஊடகவியலாளரை பதிவு செய்திருக்கிறோம்,
கவிதை எழுதியவர்கள் வேறு வேறு புத்தகங்களிலும் பதிவு செய்திருக்கிறேன். ஏனென்றால் இன்றைக்கு அது பிரச்சனையா இருக்காது. நாளைக்கு உங்கள் பேரப்பிள்ளைகள் தேடுகின்ற பொழுது இந்த புத்தகத்திலே, நான் இந்த கவியரங்கிலே, இந்த இதழிலே நான் எழுதியிருக்கிறேன் என்று ஒரு ஆவணத்தை தேடுகின்ற பொழுது நீங்கள் அங்கு வருவீர்கள். தற்போது இருக்கிறவர்களை நான் ஆவணப்படுத்தவில்லை. ஆரம்பத்தில் இருந்தவர்கள் எல்லாரையும் புத்தகம் வெளியிட்டவர்கள் கூட தெரியாமல் இருக்கும் நிகழ்வு. ஆனால் அந்த டேட்டை ஒரு அமைப்பு எப்போது தொடங்கியது என்பது அந்த அமைப்பாளருக்கே தெரியாமல் இருக்கும். ஆனால் நான் இந்த அமைப்பு என்று ஆரம்பிக்கப்பட்டது என்பதை குறிப்பிடுத்திக் கொள்வேன். எத்தனை நிகழ்வுகள் அந்த அமைப்போடு செய்திருக்கின்றது இந்த மண்ணில். அதை ஆவணப்படுத்த வேண்டிய ஒரு தேவை, ஒரு அர்ப்பணி மிக்க, ஒரு பொறுப்புணர்வு மிக்க சமூகமாக எங்கள் தியாகங்கள் ஏன் வீணாக்கப்பட்டன? உண்மையில் 80களில் தோன்றிய அந்த இளைஞர்கள், 60களில் தோன்றிய ஒரு சேகுவாரான கிளர்ச்சி போன்ற இளைஞர்களினுடைய தியாகம் ஏன் வீணடிக்கப்பட்டது என்றால் நாங்கள் ஒருமித்து பயணிக்கவில்லை. உண்மையிலே நாங்கள் தேசியத்தை உண்மையாக நேசித்தோமா என்றது ஒரு கேள்வி. நாங்கள் விமர்சிப்போம். கார்ல் மார்க்ஸ் ஒன்றை சொல்லுகிறேன், மனித குலத்தின் நன்மைக்காக சிறப்பாக பாடுபடுவதற்குரிய வேலையை நாம் தேர்ந்தெடுத்து விட்டோம். நாம் செய்கிற வேலைக்கும் உத்தியோகத்தின் சம்பந்தம் இருக்காது. அதன் சுமை நம்மை அழுத்த முடியாது. நான் நிறைய வேலைகளை செய்வதற்கு நான் வசதியானவன் அல்ல. ஏனென்றால் அது எல்லோருடைய நன்மைக்காக செய்யப்படுகின்ற ஒரு தியாகம். இந்த தியாகமான பணியை நாங்கள் தேர்ந்தெடுத்து விட்டோம் என்றால் எந்த சுமையும் எங்களை அழுத்திவிட முடியாது. நாங்கள் துணிந்திருப்போம். இந்த இடத்திலே நான் இன்னொரு ஒரு நிகழ்வு பின்னேறம் இருக்கிறது. ஆனால் ஜேசுராசா அவர்கள் தமிழ்ச்சங்கம் முத்தமிழ் சங்கம் செய்கிறது. ஒரு சிறந்த ஒரு நேர்மையான ஒரு எழுத்தாளருடைய சந்திப்பு இன்று பின்னேறம் 3:30க்கு நடைபெற இருக்கிறது. அவர் சொன்னார், இந்த 2 நிகழ்வுக்கு மக்கள் வர மாட்டார். அப்படி அல்ல, உண்மையாக நேசிப்பு உள்ளவர்கள் அந்த நிகழ்வுக்கும் செல்வார்கள். நாங்கள் பயப்படுகிறோம். இங்க சிங்கள இனம் தமிழ் இனத்தை பார்த்து பயப்படுவதன் விளைவுதான் இந்த பிரச்சனை. எங்களுக்கு எதற்கு எடுத்தாலும் ஒரு பயம் இல்லை. பயத்தின் விளைவாகவே கன பிரச்சனைகள் தோன்றியிருக்கின்றன. அந்த அடிப்படையில் 2வது இங்கே எங்களுக்கு கெஸ்டாக சிறப்பு விருந்தினராக அவரை நம்ம தமிழ்ச்சங்கத்தில் பேர் செய்த பொழுது ஓடி ஓடி வருவார். எங்க போனாலும் வருவார். அவர் அடுத்தது புலேந்திர நவம் சார் அவர்கள், அவரை பற்றி சொல்ல தேவையில்லை, அது எல்லாரும் உங்களுக்கு தெரியும். புலேந்திரன் சார் அவர்கள் உண்மையிலே இந்த மனம் இருக்கிறதா? சில பேர் எனக்கு 2-3 நாளைக்கு ஒரு இடத்தை தருவாங்க. பிறகு வந்து சொல்லுவாங்க, நீங்க வாரது பிரச்சனையா இருக்குது, சிஐடி வாரான். நான் இந்த நிகழ்வை செய்ய, ஒரு சாதாரண நிகழ்வு செய்வதற்கு அவர் இந்த மண்ணில் ஒரு மண்டபத்தை வச்சிருக்கிறார். நான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி போட்டுதான். என்ன தெரியும் சார், வைப்பம் உண்டா? இந்த ஒன்றுதான் வைங்க. மனம் உண்டு இருக்கல்லவா? சிலர் பள்ளிக்கூடத்தில் ரூம் தாளுக்கு அங்க அது இருக்கு, இங்க இருக்கு. ஒன்று திருவோணமலை மண் எனக்கு ஒத்துழைத்தது. நான் இந்த ஆடிப்போட கொஞ்ச காலத்துக்கு ஆடி கேட்டு செய்வோம். ரூமத்தாண்டு சென் சேவியரை நினைவு கூறுகிறேன், விக்னேஸ்வராவை நினைவு கூறுகிறேன், புவனேஸ்வரா இந்து கல்லூரி நினைவு கூறுகிறேன். பல 10 மண்டபங்களில் செய்திருக்கிறேன். எல்லாம் கடைசியாக சேர கேட்டால் ஓம் பிரச்சனையில் நீங்கள் செய்யலாம். இப்படி நாங்கள் பிரபலமான எழுத்தாளராக இருக்க வேண்டும் என்று எண்ண தேவையில்லை. மனம் இருந்தால் எந்த இடத்திலும் இருந்து உதவி செய்யலாம். அப்படிப்பட்ட ஒருவரை நான் கௌரவித்தல் மகிழ்ச்சி அடைகின்றேன். மற்றும் இங்கு
நான் புது ஆக்களை போட்டிருந்தேன். அந்த அவர்கள் விளையாடு சென்றபடியாக வர முடியவில்லை. அவருடைய சோசியல் நான் சொல்லிவிட்டேன். முரளிதரன் மிக அருமையாக இந்த இடத்திலே நிறைய விஷயங்களை எனக்கு கொண்டு காட்டினார். மொழிபெயர்ப்பு என்றால் என்ன, எப்படி சிவசேகரத்தில் எப்படி அந்த மாதவி பூங்கொடி, அது ரெண்டு பேரும் ரெண்டு விதமாக, யோகி ஒரு விதமாகும் சார். ரெண்டு மொழிபெயர்ப்பு இருக்கு. மொழிபெயர்ப்பு என்னன்னா இந்த பாட்டு எழுதுனது உமர் ஹயாம் சொல்லப்படுகிற பாரசீக கவிஞர். ஆனா உங்களோட புத்தகத்துல போடப்பட்டிருக்குது. அதுதான் நான் என்னுடைய அதே மாதிரி மகாகவி பாரதியார் வந்து மொழிபெயர்த்தார் சொல்லப்படுகிற விஷயமும் அவ்வாறு நிறைய விஷயங்களை இனத்தை திருவண்ணாமலை மண்ணிலே நான் இந்த மொழிபெயர்ப்புக்காக தேடி பிடிக்கிற வாக்குகளை அவர் யாழ்ப்பாணத்துக்கு போகணும் அல்லது அந்த அளவுக்கு எங்களுக்கு ஆங்கில புலமை உள்ள தரிதோபரிமை அவர்களை நாங்கள் உற்சாகப்படுத்த வேண்டியது எங்களுடைய கடமை என்றும் நம்மோடு நியாஸ் அவர்கள் அவர் வருவார். அரபு வசந்தம் கலைப்பதற்கு நாங்கள் தனி இலக்கியம் இல்லை. நாங்கள் சில அரசியல் வேலை மிக நிறைந்த அரசியல் வேலைகள் முன்னரசி வீரியப்பட்ட குப்பமங்கள் தெரிந்த போது மண்சரி வந்த போது அதை பற்றி சுற்றுச்சூழலை பற்றி பேசினோம். அமெரிக்காவில் அதை பற்றி பேசினோம். அதை பற்றி பேசினோம். நிறைய விடயங்களை ஜடிந்திரா இருக்கிறார். ஆரம்ப ஜடிந்திரா போன்றவர்கள் நிறைய அதை நான் ஆவணப்படுத்தி இருக்கிறேன். சிலதில் அதை விடுபட்டிருக்கும். அவ்வாறு அச்சுதன் என்றும் அச்சுதனுக்கு நான் குருநாதனை நினைவு கூறுகிறேன். உண்மையிலே குருநாதன் நீங்களும் எழுதலாம் படைச்சிட முக்கியம் வேண்டாம். 10 பேர் வந்தாலும் நியூஸ்ல முதலும் தரும் ஒரு கதை. அந்த இடத்துல நான் நினைவு கூற வேண்டிய மிகப்பெரிய ஒரு ஆளுமை ஊடகவியலாளர் குருநாதன் என்றால் அறுவடை இனக்கு மாறி 50% வெள்ளம் எனக்கு எவ்வளவுதான் எதிர்ப்புனா அதை குருநாதன் கொடுத்தார் என்பதில் அவர் நான் நினைவு. அதே போல அச்சுதன் போன்ற ஊடகவியலாளர்களும் இப்பொழுது அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே சுரேந்திர யுவராஜா ஒரு சிறந்த தொகுப்பாளி. எப்பவுமே அவர் பவியமாக காலநிலை கேட்டுள்ளார். எப்படி செய்ய வேணும் அது அந்த பொறுப்புணர்வு. நான் சும்மா ஒரு ஆளு கொடுக்கலாம். ஆனா ஒரு அதிபர் என்ற அடிப்படையிலே ஒரு அதிபருக்கு ஒரு நிகழ்வை எப்படி நடத்த வேண்டும் என அந்த பொறுப்புணர்வை இங்கே வந்திருக்கிற ஏனைய முக்கியஸ்தர்கள் ராதாகிருஷ்ணனை நான் சொன்னேன். வந்தார் புவனேஸ்வரன், செந்தூரன், பிரதிமா இவா போன்ற பல நண்பர்கள். இங்கே அஸ்தபானூர்தீன் அவர் சிறுகலைக்கு ஒரு தற்கலை படித்த ஒரு உரையாடல் என்ற சிறுகலை தோழிக்கு சாதிக்க விருது பெற்றிருக்கிற முஹ்சீன் அவர்கள். அவருடைய புத்தகங்கள் என்னுடைய தலைமைதான் நடந்தது. அவருடைய குறைந்தபட்சம் அஸ்தபான் நீங்களும் எழுதலாம் வெளியீடாக செல்லிதாசனுடையது. நான் அந்த வெளியீட்டு இதை எல்லாரும் கொடுக்கிறேன். நீங்களும் எழுதலாம் காசுல வச்சு போட்ட புத்தகமான அப்படி புத்தகங்கள் யாருமே வெளியிற காசு கொடுத்து வெளியிடுறது அந்த நேமை மட்டும் கொடுக்குறது. கலைஞர நேம் கேட்கிற பொழுது நான் கொடுக்குறேன். கவிதை அந்த நேமை கொடுக்கிறதுன்றதும் ஒரு விஷயம் இருக்குதான். எனவே அந்த அடிப்படையிலே பலரை இந்த இதிலே நான் தொகுத்து நோக்கி இருக்கிறேன். சிலர் விடுபட்டு போயிருக்கலாம். மேலும் ஆவணப்படுத்துகின்ற பொழுது பல விடயங்கள் வரும். எனவே அந்த அடிப்படையில் இந்த வசதிகளை இந்த சிவராமணிக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். நேரத்துக்கு வந்து விளக்கை நான் பிழைத்து அதை பற்றிய விஷயங்களை செய்தார்கள். இவ்வாறு எல்லோரும் உண்மையில் எல்லோரும் ஒரு நிகழ்வை செய்கிற பொழுது ஒரு ஆள் 2 பேர் 5 பேர் இருக்கும். அப்பதான் செய்யலாம். தனி மனிதன் ஒரு நிகழ்வு செய்யறதுன்னா மண்டபத்தில் நான் மண்டபம் நாம் வரவேற்க ஆரம்பிக்கின்றான். நான் தானே வரவேற்கணும், நான் தானே எடுத்துட்டு வரணும், நான் தானே போட்டவனும். நான் தனி மனிதர்கள் செய்கின்ற வேலை
ஈடுபட்டாலும் நடக்கும். ஆனா கூட்டி கேட்டா கீழாதோட போயிடும். அதாவது இந்த தனிமனித நிறுவனம் டொமினிக் ஈவா ஒரு தனிமனித நிறுவனம், காட்டியடி சிவத்தம்பி ஒரு தனிமனித நிறுவனம். தனி மனிதர்கள் மற்றவர்கள் நினைத்துக் கொண்டு பயணிக்கிற போது வெற்றியார் நேரம் எல்லாரும் பங்கிட்டு கொடுத்தோம் என்று சொன்னால் சிக்கலாகவும் போய்விடும். ஏன்னா அந்த வகையில் இந்த கால நதியின் இது நான் ஏற்கனவே எல்லா இடம் போயிட்டேன். இந்த புத்தகங்கள் எல்லாம் ஜப்னா யூனிவர்சிட்டி எல்லா இடம் நான் போன அக்டோபர் வெளிவந்த புத்தகங்கள் வெளியீடு செய்ய வேண்டாம் இருந்தேன். என்றாலும் அப்புறம் சொன்னாங்க உனக்கு அந்த அளவு வசதி இல்லையா அப்ப அது செய்வோம் என்று சில பேர் அதுக்கு என்ன இருக்குன்னு நினைப்பார்கள். இதுக்குள் நீங்கள் எல்லோரும் இருக்கிறீர்கள், அவ்வளவுதான். என்னோடு பயணித்தவர்களை நான் நினைவு கூறுவதற்கு திருவள்ளுவர் சொல்லுகிறார், தன்னைத்தான் காதலன் ஆயின் என தோன்றும் துன்னற்க தீவினைப்பான் நான் சுயநலமானவன். திருவள்ளுவர் அப்படிதான் சொல்றார். அகத்திலிருந்து புறத்து நீ நன்மை அடைய வேண்டும் என்றால் மற்றவர் தீவிர செய்வார், உனக்கு தீவிர வந்து அகத்திலிருந்து புறத்து போற மார்க்ஸ் புறத்திலிருந்து அகற்றுக்கு வார நீ நல்லவன் சமூகம் முன்னெச்சரிக்கை மார்க்ஸ் ஒரு பக்கம் வார. ஆனா திருவள்ளுவர் வாங்கி போறது கொஞ்சம் கஷ்டம், இவங்க தானே பேர். எனவே ரெண்டை நான் புரிந்து கொண்டால் திருவள்ளுவரை விட எங்களால் சோசனத்தை சொல்லிவிட முடியாது. சில விஷயங்களை அவர் சொல்லவில்லை. எனவே அந்த வகையில் இது எனக்கு ஒரு சுகமான பணி. அந்த பணியில் நுழைந்த அனைவருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நிகழ்வினை ஏற்புரையும் நன்றியுரையும் வழங்கி சென்ற நூலாசிரியருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு